எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் 66 அதில் 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, இப்போ 5வது ஸ்லோகத்தில் பெருமாள் அவளோட மேலாடையெல்லாம் விரிப்பாக வச்சுட்டு பெருமாள் அதில் உட்கார்றாருன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி உட்கார்ந்த பெருமாள் இப்போ 6வது ஸ்லோகத்தில் அந்த பெண்கள் கிட்ட இப்போ ரொம்ப இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் பேச தொடங்குறாராம். அதாவது அவளை கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிட்டு அப்படி பேச தொடங்குறாராம். அதுக்கப்புறமா அவளோட கைகளை இறுக பற்றிக்கிறாராம். கையோட கை பிடிச்சுக்கிறாராம். அதுக்கப்புறம் பிடிச்சின்ற கையோட அவளுக்கு முத்தமும் கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் முத்தமும் கொடுத்துட்டு அவளை ஆலிங்கனமும் பண்ணிக்கிறாராம் பெருமாள். இப்படி ஸ்ருங்கார திருவிளையாடல்களால வந்திருக்கக்கூடிய கோபிகைகளை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தினதோட மட்டும் இல்லாம அவளுக்கு பேரானந்தம், அவள்லாம் இதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தா, அந்த பேரானந்தத்தையும் அவளுக்கு கொடுத்த அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, முன்னாடி ஒரு சமயம் அந்த யமுனை ஆற்றோட கரையில அவளோட ஆடைகள் எல்லாம் நீ கவர்ந்துட்ட இல்லையா? அப்பவே நீ என்ன சொன்ன, இங்க வாசோ ஹரணதினே சொல்லியிருக்கா. அதாவது வஸ்திராபரணம் இங்க சொல்லப்படுறது. வஸ்திராபரணம் பண்ண சமயத்துல எத் வாசோகரணம், திருப்பியும் நான் உங்களோட ஆடைகளை இதே மாதிரி எடுத்துப்பேன் அப்படின்னு நீ அப்பா அவளுக்கு உறுதிமொழி கொடுத்த இல்லையா? அதை இன்னைக்கு நீ முடிச்சிருக்க அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே நீ யமுனை ஆற்றோட கரையில அவளோட ஆடைகளை கவர்ந்த போது திருப்பியும் ஒரு தடவை நான் அவங்களோட ஆடைகளை கவரதான் போறேன் அப்படின்னு அவள்கிட்ட நீ சொன்ன இல்லையா? அதையும் இப்போ நீ அந்த பெண்கள் கிட்ட செஞ்சு முடிச்ச அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல அந்த சமயத்துல என்ன ஆகுறதுன்னா, உன்னோட திருமேனியில, அதாவது அந்த பெருமாள் அந்த ராச லீலையில ஈடுபட்டு இருக்கும்போது அவரோட உடல் முழுக்க எப்படி இருந்துதான், வியர்வை துளிகள் அவ்வளோ அழகா பூத்திருந்துதான். அதுக்கப்புறம் பெருமாளோட முகத்தை நம்ம செந்தாமரை முகம்னு சொல்றோம் இல்லையா? அந்த முகத்துல முல்லைப்பூவும் இருந்துதான். அந்த முல்லைப்பூ தான் என்னதுன்னா பெருமாளோட புன் சிரிப்பு அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகா முகம்னு சொல்லக்கூடிய தாமரை மலர்ல முல்லைப்பூன்னு சொல்லக்கூடிய புன்னகை அந்த இடத்துல இருந்தது. ஸோ 3 உலகத்திலையும் யாருடா அழகு அப்படின்னா அது நீதான் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்த ஒன்றை அந்த பெண்கள் எல்லாம் ஆற தழுவிண்டு இறுக தழுவிண்டு பேரானந்தத்தை அடைந்தனர் அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தில் நீ கோபியர்களை பிரியும் போது அவளுக்கு நெருப்பு மாதிரி சுடுற மாதிரியும் சேர்ந்து இருக்கும்போது இன்பமாக அணைச்சின்னு இருக்கியாம். இது அவளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ராசக்கிரீடையும் போது என்ன ஆச்சுன்னா, உன் கூட எப்போ அவள் இன்ப அணைப்பில் இருக்காளோ அப்போ அவளுக்கு எப்படி இருக்கான், உன்னோட காதல் கூட நெருப்பு போல சுடுற மாதிரியே இருந்தது. இது என்ன விந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி இருந்தது ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படிங்கிறார். 10வது ஸ்லோகத்துல ராதையோட அந்த மார்பகங்களை ஆலிங்கனம் என்னைக்குமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவாயூரப்பன், அதுலயே ஆசையா இருக்கக்கூடிய குருவாயூரப்பன், ஒன்ன நான் ஆராதனம் பண்றேன், எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் நீ தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி 66வது தசகத்தை பூர்த்தி பண்றார். இப்ப நம்ம 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கத்துக்கலாம். சுமதுர நர்மாலபனைஹி கரசங்கிரஹணைஷ்ச சும்பனோல்லாசைஹி காடாலிங்கன சங்கைஹி த்வமங்கனாலோகம் ஆகுலி சக்ருஷே. சுமதுர நர்மாலபனைஹி கரசங்கிரஹணைஷ்ச சும்பனோல்லாசைஹி சுமதுர நர்மாலபனைஹி கரசங்கிரஹணைஷ்ச சும்பனோல்லாசைஹி காடாலிங்கன சங்கைஹி த்வமங்கனாலோகமாகுலி சக்ருஷே. காடாலிங்கன சங்கைஹி த்வமங்கனாலோகமாகுலி சக்ருஷே. சுமதுர நர்மாலபனைஹி கரசங்கிரஹணைஷ்ச சும்பனோல்லாசைஹி காடாலிங்கன சங்கைஹி த்வமங்கனாலோகமாகுலி சக்ருஷே. சுமதுர நர்மாலபனைஹி கரசங்கிரஹணைஷ்ச சும்பனோல்லாசைஹி காடாலிங்கன சங்கைஹி த்வமங்கனாலோகமாகுலி சக்ருஷே. வாசோ ஹரண தினே யத் வாசோஹரணம் பிரதிஸ்ருதம் தாசாம் ததபி விபோ ரசவிவஷ ஸ்வாந்தானாம் காந்த
सुब्रुवाम् अददाः वासोहरणदिने यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां वासोहरणदिने यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां तदपि विभोरसविवशस्वान्तानां कान्तसुब्रुवामददाः तदपि विभोरसविवशस्वान्तानां कान्तसुब्रुवामददाः वासोहरणदिने यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां तदपि विभोरसविवशस्वान्तानां कान्तसुब्रुवामददाः वासोहरणदिने यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां तदपि विभोरसविवशस्वान्तानां कान्तसुब्रुवामददाः कन्दलित गर्मलेशं कुन्दमृदुस्मेरवक्त्र पाथोजं नन्दसुतत्वां त्रिजगत् सुन्दरमुपगूह्य नन्दिता बालाः कन्दलितगर्मलेशं कुन्दमृदुस्मेरवक्त्रपातोजं कन्दलितघर्मलेशं कुन्दमृदुस्मेरवक्त्रपाथोजं नन्दसुतत्वां त्रिजगत् सुन्दरमुपगूह्य नन्दिता बालाः नन्दसुतत्वां त्रिजगत् सुन्दरमुपगूह्य नन्दिता बालाः कन्दलितघर्मलेशं कुन्दमृदुस्मेरवक्त्रपातोजं नन्दसुतत्वां त्रिजगत् सुन्दरमुपगूह्य नन्दिता बालाः कन्दलितघर्मलेशं कुन्दमृदुस्मेरवक्त्रपातोजं नन्दसुतत्वां त्रिजगत् सुन्दरमुपगूह्य नन्दिता बालाः विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं नितराम् अङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदम् विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं नितरामङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदं नितरामङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदम् विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं नितरामङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदम् विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं नितरामङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदम् राधातुङ्गपयोधर साधुपरीरम्भ लोलुपात्मानम् आराधये भवन्तं पवनपुराधीश समय सकलगदान् राधातुङ्गपयोधर साधुपरीरम्भलोलुपात्मानं राधातुङ्गपयोधर साधुपरीरम्भलोलुपात्मानम् आराधये भवन्तं पवनपुराधीश समय सकलगदान् आराधये भवन्तं पवनपुराधीश
पवनपुराधीश समय सकलगदान् राधातुङ्गपयोधर साधुपरीरम्बलोलुपात्मानम् आराधये भवन्तं पवनपुराधीश समय सकलगदान् राधातुङ्गपयोधर साधुपरीरम्बलोलुपात्मानम् आराधये भवन्तं पवनपुराधीश समय सकलगदान्